புதுக்கோட்டை திருக்கோணம் பகுதியில் இயங்கி வரும் வெங்கடேஸ்வரா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் புதுக்கோட்டை மாவட்ட தமிழ் சங்கம் சார்பில் தமிழ்நாடு அரசின் மாநில விருது பெற்ற அமரர் ஓவியர் ஐயப்பாவின் உருவப்படம் திறப்பு விழா மற்றும் புகழ் அஞ்சலி நூல் வெளியீட்டு விழா தமிழ் சங்க தலைவர் கவிஞர் தங்கமூர்த்தி ஏற்பாட்டில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அவரது உருவப்படத்திற்கு பள்ளி மாணவ மாணவியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சிறப்பு அழைப்பாளர்கள் மலர் தூவி புகழஞ்சலி செலுத்தினார்கள். மேலும் தஞ்சாவூர் கண்ணாடி ஓவியத்தில் சிறப்பு பெற்ற அமரர் ஓவியர் ஐயப்பா வரைந்த ஓவியங்கள் பள்ளி வளாகத்தில் கண்காட்சியாக வைக்கப்பட்டதை பள்ளி மாணவர்கள் ஆர்வமுடன் பார்த்து ரசித்தனர். இந்நிகழ்வில் தமிழ் சங்க துணைத் தலைவர் மகா சுந்தர், மருத்துவர் ராமதாஸ் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கார்த்திக், மெஸ், மூர்த்தி, விஸ்வநாதன் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு ஓவியர் ஐயப்பாவின் நினைவு உரையாற்றினார்கள். எந்த ஒரு கலையா இருந்தாலும் பாத்தீங்கன்னா தனியா வெளியில ஏதாவது வித்தியாசமா பாத்தீங்கன்னா சமையலறைக்கு யூஸ் பண்ற கத்தியை வச்சு ஓவியம் பண்ணிருக்கேன். அதாவது கிச்சனுக்கு காய்கறி யூஸ் பண்ற கத்தியை வச்சு படம் வாங்கலாம அமைச்சர்களுக்கும் சார்பிலே மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வகுப்பறையிலையும் ஓவியங்கள், எல்லா வகுப்பறையிலையும் மாணவர்கள் குழந்தைகள் விரும்புகிற ஓவியங்கள், குழந்தைகள் விரும்புகிற ஒரே இரவுல சித்திரகலா ரவியும் அண்ணன் தனபாலனும் வரைஞ்சு கொடுத்தாங்க. ஒரே இரவுல, ஒரு ராத்திரி. இவ்வளவு திறமையானவர்கள் இருக்கிறாங்க. அப்ப இவ்வளவு திறமையானவர்கள் நம்மளுடைய மண்ணில் இருக்கிறாங்க. அவர்களை பாராட்ட வேண்டும், அவர்களை கொண்டாடணும். அப்படின்னா இன்னும் நிறைய சாதிக்க வேண்டிய ஒரு வயதுல ஐயப்பா அவர்களை நாம இழந்தோம். ஐயப்பா அவர்கள் இன்னும் நிறைய சாதிச்சிருக்கணும். இந்தியாவினுடைய ஜனாதிபதியினுடைய விருதுகள், பல விருதுகளை பெற்றிருக்கக்கூடிய ஆற்றலும் வல்லமையும் திறமையும் இருக்கிறவர் நம்முடைய ஐயப்பா. அப்படிப்பட்டவருடைய திருவுருவப் படத்தை மன்னர் அவர்கள் திறந்து வைக்க வேண்டாம். ஏன்னா மன்னர் இந்த கலைகளுக்கு அவ்வளவு ஊக்கமா இருந்திருக்காரு. மன்னர் அவர்களுக்கே ஒரு சில கலைகளை சொல்லி கொடுத்து இப்படி வரைங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காரு. மன்னருடைய ஆட்சியில் இருக்கிற பல படங்களை இவர்கள் உயிரோட்டமாக மாற்றி கொடுத்த பெருமை இவர்களுக்கு உண்டு. அந்த வகையில ஒரு மாபெரும் மனிதனாக இருக்கிற நம்முடைய ஐயப்பா அவர்களுடைய திருவுருவ படத்தை திறந்து வைப்பதற்கு மிகுந்த பெருமக்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். நதி ஓரமா தான் மக்கள் நடந்து போவாங்க. நதி ஓரமா இருக்கிறப்ப ஒரு பெரிய இதே மாதிரி ஒரு போடியம் மாதிரி ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வச்சுக்கிட்டு ஒரு பெரிய கோட்டு ஒன்று போட்டுக்கிட்டு ஒரு பெரிய அந்த ஓவிய அப்படி வச்சு திட்டிக்கிட்டே இருப்பாங்க. அவங்கள்ட்ட ஒரு பழக்கம் இருக்கு, சிகரெட்டு. இந்த பக்கம் சிகரெட், இந்த பக்கம் டிராயிங், இந்த பக்கம் சிகரெட், இந்த பக்கம் டிராயிங், அப்படி போட்டுருவாங்க. அந்த ஓவியத்தை வர்றவங்க ரசிச்சு பார்த்துட்டு என்ன விலைன்னு அந்த ஓவியர் சொல்ல மாட்டார். ஆனா அந்த ஓவியர் நினைக்கிறத விட அதிகமான யூரோ பணத்தை, யூரோங்கிறது அந்த நாட்டினுடைய பணம், அந்த பணத்தை போட்டுட்டு அந்த ஓவியத்தை எடுத்துக்கிட்டு போவாங்க. அதை கொண்டு போய் வீட்டுல அவங்க பத்திரமா வச்சிருப்பாங்க. இது அந்த ஓவியர்களுக்கு அவர்கள் தருகிற மரியாதை. எங்க போனீங்கன்னாலும் அந்த ஓவியர்கள் வரைஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இது என் ஓவியம், நீங்க காசு கொடுத்து வாங்கிக்கன்னு கேட்க மாட்டாங்க. ஆனா ஓவியர்கள் இந்த கலையை நிரூபிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு உடம்பெல்லாம் அப்படி ஒரு இந்த எப்படி ஸ்டைலா ஒரு ட்ரெஸ் போட்டுக்காரு பத்தியில ராஜப்பா, அது மாதிரி அவங்க ஒரு கோட்டு ஒண்ணு போட்டுக்குவாங்க, ஒரு கேப் ஒண்ணு போட்டுக்குவாங்க. கேப் போட்டு நின்றுகிட்டு ஓவியங்களை அப்படி வரைவாங்க. இது எல்லா இடங்கள்லையும் நான் பார்த்தேன். எல்லா இடங்கள்லையும் அந்த ஓவியருக்கு அவ்வளவு மரியாதை இருக்கு. ஒரு சில பேர் அந்த ஓவியத்துல மயங்கி அந்த ஓவியர்கிட்ட கை கொடுத்து அந்த ஓவியரோட படம் எடுத்துக்கிட்டு அந்த ஓவியருக்கு வேற என்ன வேணும்னு உதவி செஞ்சுட்டு போற ஓவியர்களை கொண்டாடுகிற தேசமாக அந்த தேசங்கள்லாம் இருக்கிறத பார்த்து நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சேன். அவன் ஒரு ஓவியத்துல ரொம்ப ஆர்வமா இருப்பான். ஒரு பேப்பர் எடுத்தான், ஒரு ஸ்கெட்ச் எடுத்தான், என்னை உட்காருங்க தாத்தா அப்படின்னா விறுவிறுன்னு வரதுங்க நோட்டீஸ் போடுறேன். அதை எப்படி போட்டிருப்பான்னா அந்த சென்டர்ல மட்டும் கரெக்டா முடியலாம போட்டிருப்பான். ஒரு டிஷர்ட் போட்டு அந்த டிஷர்ட் டிசைனை வரைஞ்சு அவன் வரையினான். ஒரு 4 வயதுல அந்த ஆற்றல இருக்கு. பெரிய ஒரு வேலையைத்தான் எதிர்வருகிற தலைமுறைக்கு செய்யலாம். அப்படித்தான் நம்முடைய மண்ணில், இந்த புதுக்கோட்டை மண்ணில் இந்த நூல் நீங்க வாங்கி எல்லாரும் வாசிக்கணும். இதுல இருக்கிற ஓவியங்களை நீங்க பார்க்கணும், எப்படி வரைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். பூம்புகார் அப்படிங்கிற ஒரு பெரிய ஷோரூம் தமிழ்நாடு முழுக்க இருக்கு. தமிழ்நாடு அரசனுடைய நிறுவனம் அது.
அந்த நிறுவனத்துக்கு நிறைய படங்களை வரைந்து கொடுத்த பெருமை நம்மளுடைய ஐயப்பா ராஜப்பா அவர்களுக்கு உண்டு.